பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜியோ சார்பில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி பணிப்புறக்கணிப்பு செய்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ சார்பில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், தேர்தல் கால வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றிட வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒருநாள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் கொட்டும் மழையில் குடைபிடித்தபடி தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜாக்டோ ஜியோ மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் குமரி ஆனந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் மாவட்ட நிர்வாகிகள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பாக மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டமும் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தமும் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக பெரம்பலூர் மாவட்டத்திலே மிக எழுச்சியோடு இந்த ஒரு நாள் வேலை நிறுத்தம் ஆர்ப்பாட்டம் இப்பொழுது நடத்தியிருக்கிறோம். தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்றாத இந்த அரசாங்கத்தை கண்டித்து இன்றைக்கு ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம். இதைத் தொடர்ந்து மாநில ஜாக்டோ ஜியோ பேரமைப்பினுடைய முடிவின்படி வேலைநிறுத்த போராட்டம் நடத்துவதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை செய்வதற்காக இருக்கின்றோம். இந்த அரசாங்கமானது எங்களுடைய தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் தேர்தல் நேரத்திலே அரசு ஆட்சியருடைய நிலைப்பாடினை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க வேண்டியிருக்கும். கண்டிப்பாக இந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றியடையும். எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை வழங்காவிட்டால் போராட்டம் தீவிரமாகும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். குமரி ஆனந்தன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், ஜாக்டோ ஜியோ, பெரம்பலூர் மாவட்டம்.